بسم الله الرحمن الرحيم الحمد لله رب العالمين والعاقبة المتقين ولا عدوان إلا على الظالمين والصلاة والسلام على أشرف الأنبياء والمرسلين وعلى آله وصحبه أجمعين أما بعد அன்புக்குரிய உறவுகளே, நாங்கள் வாராவாரம் அல் குர்ஆன் கூறுகின்ற முன்னோர்கள் வரலாறு என்பதை பார்த்து கொண்டு வருகின்றோம். அந்த தொடரில் இன்றைய தினம் அரசர் தாலூத் அவர்களை பற்றி நாங்கள் பார்க்க இருக்கின்றோம். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சூரத் பக்ராவின் 246வது வசனத்தில் இருந்து 252வது வசனம் வரைக்கும் இந்த அரசர் தாலூத்துடைய வரலாற்றை எங்களுக்கு சொல்லி காட்டுகின்றார். இவர், அதாவது மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் மரணித்ததன் பின் அந்த சமூகத்தினர் அடக்கி ஒடுக்கப்பட்டார்கள். அதே போன்று அவர்களுடைய பொருட்கள் எல்லாம் சூறையாடப்பட்டது. அவர்களுடைய ஊர்களில் இருந்து அவர்கள் விரட்டி அடிக்கப்பட்டார்கள். இப்படி கடுமையான வேதனைகளுக்கும் கடுமையான துன்புறுத்தல்களுக்கும் உள்ளான அந்த மக்கள் மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு பிறகு வந்த ஒரு நபியிடம் போய் முறைப்பாடு செய்கின்றார்கள். எங்களுடைய சொத்துக்கள் சூறையாடப்பட்டு விட்டன, எங்களுடைய உரிமைகள் பறிக்கப்பட்டு விட்டன, எங்களுடைய மனைவிமார்கள் பிள்ளைகள் எல்லோரையும் ஊரை விட்டும் அவர்கள் விரட்டி விட்டார்கள். எங்களுடைய இவற்றை நாங்கள் மீண்டும் பெற வேண்டும், எங்களுக்கு அந்த வலு வேண்டும். அப்படி என்று அவர்கள் என்ன செய்கின்றார்கள்? ஒரு நபியிடம் முறைப்பாடு செய்கின்றார்கள். அதாவது மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு பிறகு வந்த அந்த நபியிடம் முறைப்பாடு செய்கின்றார்கள். நாங்கள் அவர்களோடு யுத்தம் செய்து எங்களுடைய பொருட்களையும் எங்களுடைய உரிமைகளையும் நாங்கள் எங்களுடைய ஊரையும் பெற்றெடுக்க வேண்டும். அப்படி என்று அந்த நபியிடம் முறைப்பாடு செய்கின்றார்கள். அந்த நபியும் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலாவினுடைய கட்டளைப்படி நடந்து கொண்டார்கள் என்கின்ற செய்தியை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்லி காட்டுகிறான். எப்படி நாங்கள் பார்க்கலாம், சூரத் பக்ராவின் 246வது வசனத்தில், அலம் தர இலல் மலஇ மின் பனி இஸ்ராயீல மின் பஅதி மூசா, மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு பிறகு இந்த பனு இஸ்ராயேல் சமூகத்தினர் எப்படி நடந்து கொண்டார்கள் என்கின்ற விடயத்தை பற்றி நீங்கள் கவனிக்கவில்லையா என்று அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடம் அல்லாஹ் கேள்வியாக கேட்கின்றான். இத காலு நபியின் லஹும், அவர்கள் மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு பிறகு வந்த ஒரு நபியிடம் போய், இப்அத் லனா மலிகன் நுகாத்தில் ஃபீ சபீலில்லாஹ், அல்லாஹ்வுடைய பாதையில் யுத்தம் செய்வதற்காக வேண்டி எங்களுக்கு ஒரு அரசரை அனுப்புங்கள், அப்படி என்று என்ன செய்கின்றார்கள்? அந்த நபியிடம் அவர்கள் வேண்டுகோள் விடுக்கின்றார்கள். கால, அதற்கு அந்த நபி சொல்கின்றார் எப்படி என்று சொன்னால், அல்லாஹ் உங்களுக்கு யுத்தத்தை கடமையாக்கி விட்டால் நீங்கள் யுத்தம் செய்யாமல் இருக்க முடியாது, நீங்கள் யுத்தம் செய்தே ஆக வேண்டும். அப்படி என்று அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா யுத்தத்தை கடமையாக்கினால் நீங்கள் பின்வாங்க முடியாது, நீங்கள் யுத்தம் செய்தே ஆக வேண்டும் என்று அந்த அந்த நபி சொல்கின்றார். சொன்னபோது காலு வமா லனா அல்லா நுகாத்தில ஃபீ சபீலில்லாஹ், அல்லாஹ் எங்களுக்கு யுத்தத்தை கடமையாக்கி விட்டால் நாங்கள் யுத்தம் செய்யாமல் இருப்பதற்கு எங்களுக்கு தடையாக இருப்பது எது? நாங்கள் யுத்தம் செய்வோம். அப்படி என்று என்ன செய்கின்றார்கள்? சொல்கின்றார்கள். சொல்லிவிட்டு சொல்கின்றார்கள், வகத் உஹ்ரிஜ்னா மின் தியாரினா வ அப்னாஇனா, எங்களுடைய வீடுகளிலிருந்து நாங்கள் வெளியேற்றப்பட்டோம், எங்களுடைய பிள்ளைகளும் வெளியேற்றப்பட்டார்கள். ஃபலம்மா குத்திப அலைஹுமுல் கிதால், இப்படி என்ன செய்கின்றார்கள்? அந்த நபியிடம் அவர்கள் முறைப்பாடு செய்த போது அல்லாஹ் ஃபலம்மா குத்திப அலைஹுமுல் கிதாலு தவல்லு இல்லா கலீலம் மின்ஹும், அவர்களில் ஓர் சிலரை தவிர மற்றவர்கள் எல்லோரும் பின்வாங்கி விட்டார்கள் அல்லாஹ் யுத்தத்தை கடமையாக்கிய பொழுது. வல்லாஹு அலீமும் பிஸ்ஸாலிமீன், அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அநியாயக்காரர்களை மிகவும் அறிந்தவனாக இருக்கின்றான். அப்படி என்று என்ன செய்கின்றார்கள் என்று அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்கின்றான். அப்ப அந்த நபி என்ன செய்கின்றார் என்று சொன்னால், இவர்களுக்கு சொல்கின்றார், உங்களுக்கு யுத்தம் கடமையாகி விட்டது, நீங்கள் யுத்தம் செய்தாக வேண்டும் என்ற போது ஓர் சிலர் அப்படியே பின்வாங்குகின்றார்கள். நாங்கள் யுத்தம் செய்தால் உயிர்களை இழந்து விடுவோமோ என்றும், இன்னும் சிலர் அந்த பின்வாங்குதலுக்குரிய காரணமே இல்லாமல் அப்படி என்ன செய்கின்றார்கள்? பின்வாங்கி விடுகின்றார்கள். ஓர் சிலர் தான் யுத்தத்தில் ஈடுபடுவதற்கு முன் வருகின்றார்கள்.
அப்பொழுது அந்த நபி சொல்கின்றார், இன்னல்லாஹ கத் பஅஸ லகும் தாலூத மலிகா, தாலூத் என்கின்ற ஒருவரை உங்களுக்கு ஒரு அரசராக அல்லாஹ் அனுப்பி இருக்கின்றான் என்ற போது, காலு அன்னா யகூனு லஹுல் முல்கு, அவருக்கு எப்படி ஆட்சி அதிகாரம் வரும்? وَنَحْنُ أَحَقُّ بِالْمُلْكِ مِنْهُ, நாங்கள் தான் ஆட்சிக்கு, அதாவது இந்த அரச பதவிக்கு தகுதியானவர்களாக இருக்கின்றோம். எப்படி இந்த தாலூத் என்பவர் எங்களுக்கு அரசராக வருவார்? அவர்களை அந்த காரணத்தை சொல்லி காட்டுகின்றார்கள். லம் யுஅத சஅதன் மினல் மால், அவரிடம் பெரிதாக செல்வம் என்பது கிடையாது, அவருக்கு செல்வம் என்பது கிடையாது, குலப்பெருமை என்பது கிடையாது. இப்படி எந்த ஒரு பெருமையும் இல்லாத ஒருவரை எங்களுக்கு நீங்கள் அரசராக அனுப்புகின்றீர்களே, அப்படி என்று சொல்லுகின்றார்கள். கால, அதற்கு அந்த நபி சொல்கின்றார், இன்னல்லாஹ இஸ்தஃபாஹு அலைக்கும், அல்லாஹ் உங்களுக்காக வேண்டி அவரைத்தான் தேர்ந்தெடுத்திருக்கின்றான். வஸாதஹு பத்ஸதன் ஃபில் இல்மி வல் ஜிஸ்ம், அவருக்கு அறிவிலும் உடம்பிலும் அல்லாஹ் மிகப்பெரியதொரு வலுவை கொடுத்திருக்கின்றான். அவர்தான் உங்களுக்கு அரசராக தலைமை தாங்கி யுத்தம் செய்வதற்கு வழி வகுப்பார். அப்படி என்று அந்த நபி என்ன செய்கின்றார்? சொல்லிவிட்டு சொல்கின்றார், வல்லாஹு யுஅதி முல்கஹு மன் யஷா, அல்லாஹ் நாடியவர்களுக்கு அவருடைய அதிகாரத்தை, ஆட்சி அதிகாரத்தை கொடுப்பான். அப்படி என்று என்ன செய்கின்றார்கள்? சொல்லி காட்டுகின்றார்கள். பிறகு அந்த மக்கள் அதனை ஏற்றுக்கொண்டு தாலூத் என்கின்ற அந்த அரசருக்கு பின்னால் யுத்தம் செய்வதற்காக வேண்டி செல்கின்றார்கள். இப்படி செல்கின்ற பொழுது அல்லாஹ் அவர்களுக்கு ஒரு சோதனையை ஏற்படுத்துவான். அந்த சோதனையில் அவர்கள் வெற்றி பெற வேண்டும் என்பதையும் அந்த தாலூத் மன்னன் என்ன செய்கின்றார்? சொல்லி காட்டுகின்றார். قال لهم نبيهم إن آية ملكه أن يأتيكم التابوت فيه سكينة, இவர் உங்களுக்கு, அப்பொழுது அந்த நபி சொல்கின்றார் என்னவென்று சொன்னால், இவர் உங்களுக்கு நபியாக உங்களுக்கு அரசராக வந்துவிட்டால், இவர் உண்மையிலேயே அரசர் என்பதற்குரிய அடையாளங்கள் என்னவென்று தெரியுமா? ஐயஅதியகும் தாபூது ஃபீஹி சகீனத்தும் மின் ரப்பிக்கும் வ பகியத்தும் மிம்மா தரக ஆலு மூஸா வ ஆலு ஹாரூன், மூஸா அலைஹிஸ்ஸலாம் அவருடைய குடும்பத்தினரும் ஹாரூன் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய குடும்பத்தினரும் விட்டுச் சென்ற பொருட்களை அவர்கள் உங்களுக்கு மீண்டும் கொண்டு வரக்கூடியதாக இருக்கும். எப்படி என்று சொன்னால், உங்களிடம் ஒரு பெட்டி ஒன்றை மலக்குமார்கள் சுமந்து வருவார்கள், பெட்டி ஒன்றை மலக்குமார்கள் சுமந்து வருவார்கள். அதில் மூசா அலைஹிஸ்ஸலாம் அவருடைய குடும்பத்தினரும் ஹாரூன் அலைஹிஸ்ஸலாம் அவருடைய குடும்பத்தினரும் விட்டு சென்றவைகள் இருக்கும். அப்படி என்று அவர் அரசராக பதவியேற்றால் அவர் உங்களுக்கு செய்யக்கூடிய அடையாளங்களில் ஒன்று இது என்பதை என்ன செய்கின்றார்கள்? அந்த நபி சொன்ன போது இதனைத்தான் என்ன செய்யலாம் கேட்டு, அப்படி என்றால் எங்களுக்கு மூசா அலைஹிஸ்ஸலாம் அவருடைய குடும்பம், ஹாரூன் அலைஹிஸ்ஸலாம் அவருடைய குடும்பம் விட்டு சென்றவை எங்களுக்கு மீண்டும் கிடைக்கும். அப்படி என்று என்ன செய்கின்றார்கள்? ஏற்றுக்கொள்கின்றார்கள். ஃபலம்மா ஃபஸல தாலூத் பில் ஜுனூத், அந்த குழுவினர்களை தாலூத் நபி, தாலூத் என்கின்ற அந்த அரசர் கூட்டிச் செல்கின்ற பொழுது, அப்பொழுது யுத்தத்துக்காக வேண்டி என்ன செய்கின்றார்? கூட்டிச் செல்கின்றார். கூட்டிச் செல்கின்ற பொழுதுதான் அவர் சொல்கின்றார் அவர்களுக்கு, அல்லாஹ் உங்களை சோதிப்பான், அந்த சோதனையில் நீங்கள் வெற்றி பெற வேண்டும் என்பதையும் அவர் என்ன செய்கின்றார்? அந்த சமூகத்தினருக்கு வலியுறுத்துகின்றார். கால இன்னல்லாஹ முபதலீக்கும் பினஹரின், நாங்கள் செல்கின்ற இடத்தினால் ஒரு நதி ஒன்றை கொண்டு அல்லாஹ் எங்களை சோதிப்பான். ஃபமன் ஷரிப மின்ஹு ஃபலைஸ மின்னி, யார் ஒருவர் அந்த ஓடையில் இருந்து, அந்த நதியில் இருந்து தண்ணீரை அருந்துகின்றாரோ அவர் என்னை சார்ந்தவர் அல்ல. ஆனால் வமல்லம் யத்அம்ஹு ஃபஇன்னஹு மின்னி, யார் அதில் இருந்து எந்த ஒரு தண்ணீரையும் எடுத்து அருந்தாமல் இருக்கின்றார்களோ அவர்கள் என்னை சார்ந்தவர்கள் ஆவார்கள். ஆனால் தாகம் ஏற்படுகின்ற பொழுது ஒரு தங்களுடைய கையினால் ஒரு அள்ளி குடிக்கின்றார்களோ அவர்களை தவிர, அப்படி என்றால் நீண்ட தூர பயணம் செய்கின்றார்கள், தாகம் ஏற்படும். இந்த தாகம் ஏற்படுகின்ற இடம் எங்கு போய் சேரும் என்று சொன்னால், அவர்கள் வருகின்ற ஒரு இடத்தில் ஒரு நதி ஒன்று ஓடக்கூடியதாக இருக்கும். தாகம் எடுக்கின்ற பொழுது அவர்களை அறியாமலே அதிலிருந்து தண்ணீரை குடித்து விடுவார்கள். அல்லாஹ் உங்களுக்கு இந்த நதியை கொண்டு சோதிப்பான். ஆகவே நீங்கள் அதில் என்ன செய்யக்கூடாது?
நீர் அருந்திவிடக் கூடாது. அல்லாஹ்வினுடைய சோதனையில் வெற்றி பெற வேண்டும். விரும்பினால் யாராவது ஒருவர் தாகத்தை போக்கிக் கொள்வதற்காக வேண்டி ஒரு கையின் அளவு நீரை எடுத்து குடித்தாலே தவிர அதற்கு அனுமதி இருக்கின்றது. அப்படி என்று தாலூத் அரசர் என்ன செய்கின்றார், சொல்கின்றார். ஆனால் அவர்களில் சொற்பமானவர்களை தவிர மற்றவர்கள் அதில் இருந்து அறிந்து விடுகின்றார்கள். அவரும் அவருடைய அந்த குழுவினரும் அந்த நதியை தாண்டி சென்ற போது அவர்கள் களைப்படைந்து விடுகின்றார்கள். இன்றைய தினம் எங்களால் யுத்தம் செய்ய முடியாது. ஜாலூத் என்பவனுடைய அவனையும் அவனுடைய படைகளையும் இன்றைய தினம் எங்களால் சமாளிக்க முடியாது, அவர்களோடு யுத்தம் செய்ய முடியாது. அந்த அளவுக்கு எங்களுக்கு வலு இல்லாமல் எங்களுடைய பலமெல்லாம் குறைந்து விட்டது. அப்படி என்று தாலூத் அரசரிடம் என்ன செய்கின்றார்கள், சொல்கின்றார்கள். அல்லாஹ் இதைத்தான் அந்த தாலூத் என்கின்ற அரசர் மூலம் சொல்லி காட்டுகிறான். குடித்தீர்கள் என்று சொன்னால் நீங்கள் சோதிக்கப்படுவீர்கள் அப்படி என்று. பிறகு قال الذين يظنون أنهم ملاقو الله كم من فئة قليلة غلبت فئة كثيرة. எவ்வளவு சொற்பமான ஒரு படையினர் மிகப்பெரிய படையினர்களை மிகைத்தார்கள் என்பதை நீங்கள் ஞாபகப்படுத்தவில்லையா என்று அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா பிஇذنில்லாஹ் அல்லாஹ்வினுடைய நாட்டத்தினால் அவர்கள் அந்த பெரும் படையை சிறு படையினர் மிகைத்தார்கள், வெற்றி கொண்டார்கள். வல்லாஹு மஅஸ்ஸாபிரீன், பொறுமையாளர்களோடு அல்லாஹ் இருக்கின்றான் என்கின்ற செய்தியை என்ன செய்கின்றான், சொல்லி காட்டிய போது வலம்மா பரசுல் ஜாலூத வ ஜுனூதிஹி காலு, இப்பொழுது அவர்கள் ஜாலூத் என்கின்ற அவனுடைய படையை நெருங்கிய பொழுது அல்லாஹ்விடம் பிரார்த்திக்கின்றார்கள். காலு, அல்லாஹ்விடம் பிரார்த்திக்கின்றார்கள். ரப்பனா அஃப்ரிக் அலைனா ஸப்ரன், யா அல்லாஹ் எங்களுக்கு பொறுமையை நீ சொரிந்தழுவாயாக. வதப்பித் அகதாமனா, எங்களுடைய கால்களை உறுதிப்படுத்துவாயாக. வன்சுர்னா அலல் கௌமில் காஃபிரீன், யா அல்லாஹ் இறை நிராகரிப்பாளான அந்த சமூகத்தை எங்களை மிகைக்க செய்வதற்கு எங்களுக்கு உதவி புரிவாயாக என்று அல்லாஹ்விடம் பிரார்த்திக்கின்றார்கள். எப்படி? ரப்பனா அஃப்ரிக் அலைனா ஸப்ரன் வ தப்பித் அகதாமனா வன்சுர்னா அலல் கௌமில் காஃபிரீன், யா அல்லாஹ் எங்களுக்கு வலுவை தருவாயாக, யா அல்லாஹ் எங்களுக்கு பொறுமையை தந்தருள்வாயாக, எங்களுடைய பாதங்களை நீ உறுதிப்படுத்துவாயாக, அவர்களை நாங்கள் வெற்றி கொள்ள வேண்டும் என்கின்ற என்ன செய்கின்றார்கள், அல்லாஹ்விடம் பிரார்த்திக்கின்றார்கள். ஃபஹஸமூஹும் பிஇذنில்லாஹ், அல்லாஹ்வினுடைய நாட்டத்தினால் அவர்கள் முறியடித்தார்கள், தோல்வி அடைய செய்தார்கள். வகதல தாவூத் ஜாலூத, தாவூத் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் ஜாலூதை கொலை செய்தார்கள். வஆதாஹுல்லாஹுல் முல்க வல் ஹிக்மா, அல்லாஹ் அவருக்கு ஆட்சியையும் மதிநுட்பத்தையும் கொடுத்தான். எதெல்லாம் அவர்களுக்கு தேவையாக இருந்ததோ அதை அனைத்தையும் அல்லாஹ் அவருக்கு கற்றுக் கொடுத்தான் என்கின்ற செய்தியை என்ன செய்கின்றான், அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்லி காட்டுகிறான். இதில் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா தாலூத் என்கின்ற ஒரு அரசர் மூலம் ஜாலூத் என்பவனை கொலை செய்த வரலாற்றை எங்களுக்கு சொல்லி காட்டுகிறான். இந்த வரலாறு என்பது எங்களுக்கு எதனை புகட்டுகின்றது? முதலாவதாக தாஅத்துர் ரசூல், ஒரு நபிக்கு நாங்கள் கட்டுப்பட வேண்டும் என்பதை சொல்லி காட்டுகின்றது. முன் சென்ற சமூகத்தினர் அந்த நபிக்கு கட்டுப்படாமல் போனதன் காரணமாகத்தான் இவ்வளவு துன்பங்களையும் கஷ்டங்களையும் அவர்கள் அனுபவித்தார்கள் என்பதை அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான். பொதுவாக அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எங்களுக்கு எதனை கொண்டு வந்தார்களோ, வமா ஆதாகுமுர் ரசூலு ஃபஹுதுஹு வமா நஹாகும் அன்ஹு ஃபன்தஹு, உங்களுடைய தூதர் எதனை உங்களுக்கு கொண்டு வந்தாரோ அதனை எடுத்து நடங்கள். வமா நஹாகும் அன்ஹு, எதை உங்களுக்கு அவர் தடை செய்தாரோ அதனை தவிர்த்து நடங்கள். அப்படி என்று அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்லி காட்டுகிறான். எப்பொழுதும் அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்கள், அல்லாஹ்வுடைய தூதர் செய்தார்கள், அல்லாஹ்வுடைய தூதர் அங்கீகரித்தார்கள் இதனை இப்படி செய்வதற்கு என்று எங்களுக்கு ஒரு செய்தி கிடைக்குமாக இருந்தால் சமிஅனா வ அதானா, அதற்கு நாங்கள் செவிசாய்த்து அதனை நடைமுறைப்படுத்தக்கூடியவர்களாக இருக்க வேண்டும். இரண்டாவது,
ஒரு மதிநுட்பம் என்பதும் அதே போன்று அறிவு என்பதும் ஒரு சமூக தலைவருக்கு கட்டாயம் இருக்க வேண்டும் என்பதை இந்த வரலாறு எங்களுக்கு சொல்லி காட்டுகின்றது. நாங்கள் பார்க்கலாம், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மிம்பரில் நின்று கொண்டு சொல்கின்றார்கள், அவர்களுடைய மரண தருவாயை நெருங்கிய பொழுது, அல்லாஹ் ஒரு அடியானுக்கு இவ்வுலகத்தையும் மறு உலகத்தையும் தேர்வாக கொடுத்தான். ஆனால் அந்த அடியார் மறு உலகத்தை தன்னுடைய தேர்வாக ஆக்கி கொண்டார் என்று சொன்ன பொழுது அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அழுகின்றார்கள். அங்கு இருந்தவர்கள் எல்லாம், இவருக்கு என்ன நடந்து விட்டது, ஏன் இவர் அழுகின்றார்? ஒரு அடியானுக்கு அல்லாஹ் 2 தேர்வுகளை கொடுத்து அவர் மறுமையை தேர்ந்தெடுத்தது என்பது மிகச்சரியானது தானே, ஏன் இதற்காக வேண்டி இவர் அழ வேண்டும் என்று என்ன செய்கின்றார்கள்? அவர்கள் சொன்ன போது அந்த விடயத்தை விளங்கிக் கொண்டார்கள் என்பதை அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் விளங்கினார்கள் என்பதை நாங்கள் பார்க்கலாம். அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள், அல்லாஹ்வுடைய தூதருடைய மரணம் வந்து விட்டது, அந்த அடியான் அல்லாஹ்வுடைய தூதர் தான் என்பதை உடனே என்ன செய்தார்கள்? சுதாகரித்துக் கொண்டு விளங்கிக் கொண்டார்கள். அதனால் தான் அவர்கள் அழுதார்கள் என்கின்ற செய்தியை பார்க்கலாம். தலைமைத்துவ பண்பு என்பது அது மதிநுட்பம் நிறைந்ததாக இருக்க வேண்டும், அவசரப்படக்கூடாது, சமூகத்தை வழிநடத்தக்கூடியதாக இருக்க வேண்டும், அவர்களை விழிப்புணர்வு ஊட்டக்கூடியதாக இருக்க வேண்டும். ஒரு நிகழ்வு ஒன்று நடக்கப் போகின்றது என்று சொன்னால் அதற்கு முன்னால் மக்களை விழிப்புணர்வு ஊட்டக்கூடியவராக, இப்படியான நிகழ்வுகள் நடக்கும், இதில் நாங்கள் மிக கவனமாக இருந்து கொள்ள வேண்டும் என்கின்ற விடயங்களை அவர்களுக்கு விழிப்புணர்வாக ஊட்டக்கூடியவர்களாக இருக்க வேண்டும். அவர்கள்தான் தலைமைத்துவத்துக்கு மிகச் சிறந்தவர்கள் என்பதை நாங்கள் என்ன செய்யலாம், பார்க்கலாம். அதே போன்று மார்க்கத்தில் அல்லாஹ் எங்களுக்கு ஒரு விடயத்தை சோதனையாக தருவானாக இருந்தால் அந்த சோதனையில் நாங்கள் வெற்றி பெறக்கூடியவராக, ஈமானில் உறுதிமிக்கவர்களாக இருக்க வேண்டும் என்பதை நாங்கள் பார்க்கலாம். அதனால் தான் அல்லாஹ் அந்த முன் சென்ற சமூகத்தினுடைய வரலாற்றில் எங்களுக்கு ஒரு பிரார்த்தனையை கற்றுத் தருகின்றான். கஷ்டங்கள் ஏற்படுகின்ற பொழுது, எங்களால் மிகைக்க முடியாது, எங்களால் தாங்க முடியாது என்று நாங்கள் நினைக்கின்ற பொழுது, ரப்பனா அஃப்ரிக் அலைனா ஸப்ரன் வ தப்பித் அக்தாமனா வன்சுர்னா அலல் கௌமில் காஃபிரீன் என்று நாங்கள் பிரார்த்திக்க வேண்டும் என்பதை அல்லாஹ் எங்களுக்கு கற்றுத் தருகின்றான். இது மிகப்பெரிய ஒரு பிரார்த்தனையாக இருக்கின்றது. அல்லாஹ் அந்த சமூகத்தின் மூலம் எங்களுக்கு மிகப்பெரியதொரு பிரார்த்தனை என்ன செய்கிறான், கற்றுத் தருகின்றான். நாங்கள் படித்த பாடத்தில் இருந்து படிப்பினை பெறக்கூடியவர்களாக அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா என்னையும் உங்களையும் ஆக்கியருள வேண்டும் என்று பிரார்த்தித்து முடிக்கின்றேன். அகூலு கௌலி ஹாதா வஸ்தக்ஃபிருல்லாஹ லி வ லக்கும்.